சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒருத்தர் என்ன மேடம் 5 நாளுமே சாம்பார் செய்வீங்க? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரோம். எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு. வீட்ல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம். ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரோம். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இப்ப சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க மேம். மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க. இப்ப இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல வந்து டிடி வந்து சாம்பார் வாங்கி குடிச்சிட்டாப்ல. உடனே இந்த மீடியாக்காரங்க டிடி சுவைத்தார், டிடி ஷாக்கு, டிடி இது என்ன? டிடி ஒரு ஆங்கர், டிடி ஒன்னும் ஒரு மக்கள் பிரதிநிதி இல்ல. ஒரு ஈவெண்ட்ல ஒரு ஆங்கர் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேசி அதை பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஈவெண்ட்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல வந்து டிடி வந்து அந்த சாம்பார் வாங்கி, அது ஒரு ஸ்கிரிப்ட்னு எல்லாருக்கும் தெரியும். அதை அவங்க சாம்பார் வாங்கி அவங்க குடிச்சோடனே உடனே வாவ் இப்படி சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஎம்க்கு ஒரு பிளேயிங் கிஸ், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பிளேயிங் கிஸ். அந்த பிளேயிங் கிஸை பத்தி பேசுறப்ப நான் சாம்பாரை பத்தி தான் பேச வந்திருக்கேன். விழா மேடையில கொடுக்குற சாம்பார் நல்லதா இருக்கும். மக்களோட உட்காந்து அந்த குழந்தைகளோட எப்பவுமே கொடுக்குற சாம்பார் இப்படிதான் எப்பவுமே இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்விக்காக நடந்த ஒரு ஈவெண்ட்ல கல்வியாளரை தவிர்த்து நடிகை வந்து பேசுற டைரக்டர்லாம் பொங்கிட்டாங்க. டைரக்டர்லாம் பொங்குன்னு பொங்கி இருக்கிறாங்க. இது என்ன விதம் ஈவெண்ட்னு தெரியல. இங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புறேன். கல்விக்காக பாடுபட்டவர் வந்து காமராஜர் ஐயா. அந்த காமராஜர் ஐயா என்ன செஞ்சாரு? வெறும் கல்வியை மட்டும் கொடுத்தா முடியாது, சாப்பாடுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர சொல்லி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்ததே காமராஜர் ஐயா தான். அந்த காமராஜர் ஐயா வந்து அவர் சாப்பிட்றதுக்கு, அதாவது இது இன்னொரு வாட்டியும் பதிவு பண்றேன், அவர் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ்னு சொல்றது வெறும் முட்டை, அது எப்பவும் இல்லை எப்பயாவது முட்டை அப்படிதான் சாப்பிட்டு காசுகளை எடுத்து வச்சு என் குழந்தைகள் படிக்கணும்னு சொல்றதுக்காக ஓடினவர் காமராஜர் ஐயா ஒரு தரத்தையே பதிச்சுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் தான் கல்வியில நாங்க வந்து சத்துணவு திட்டத்துல சாம்பார் ஊத்தணும், இது பண்ணோம் அது பண்ணோம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் நீங்க பண்ணோம்னு சொன்னாலும் இதுக்கு அடித்தளம் போட்டது காமராஜர் ஐயா தான். இன்னொரு விஷயம், சரியான சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி எத்தனை வீடியோக்களை பாக்குறோம், சரியான கல்விகள் இல்ல, எத்தனை இடத்துல எத்தனை ஆசிரியர்கள் எதனா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் பாக்குறேன்னு இல்ல, நீங்களும் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு தெரியும் எந்த அரசாங்கம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இந்த அரசாங்கம் இந்த 4.5 வருஷத்தை எடுத்து ஒரு விழாவா பண்ணும்போது இந்த விழா நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குதுல்ல.